பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் பிறந்தவுடன் நம்ம அனைவருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி பவரோட செயல்படுவோம். காரணம், நவகிரகத்தின் நாயகனான நம்முடைய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மையில் சித்திரை மாதம் உள்ளே நுழைகிறார். சித்திரை மாதம் தமிழர்களுடைய சிறப்பான நாள். மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நவ கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக மேலும் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக எல்லா முயற்சியும் எடுத்து முடியலை அப்படிங்கிற நிலைமையில் இருந்த கன்னிராசி என்பர்கள் இனிமேல் கவலைப்படாமல் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுடைய அத்தனை விதமான கவலைகளுக்கும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது. உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டம் தான் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்க. அதாவது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லலாம், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 15 வருஷமோ 10 வருஷமோ வேலை பார்த்த உங்களுக்கு இந்த 3 வருஷத்தில் உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவங்கள் அத்தனையும் தூக்கி போட்டு உங்களை என்ன சொல்லிட்டாங்கன்னா மதிக்கவே இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. சில கன்னிராசிக்காரங்க வேலையை விட்டு போக வேண்டிய நிலைமைலாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் நிறைய பிரச்சனை. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எப்படி தடை வருது, யார் தடை பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆனால் இப்போ உங்களுடைய முயற்சியில் எந்த தடையும் வராது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் ஆனி மாதத்திலிருந்து அற்புதமாக இருக்க போகுது. இந்த ஆனி மாதம் வரையும் கொஞ்சம் நிதானம், அவ்வளோதான். ஆனி மாதத்துக்கு மேலே அத்தனையும் அற்புதம் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியாக இருக்காரு. ஸோ எப்படி ஆனி மாதத்துக்கு மேலே இந்த அற்புதத்தை நம்ம உணர்வுபூர்வமாக உணர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி அமரப்போகிறார் உச்ச நிலையில். அவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல டைரக்டாக விழுது. அப்போ சனி பகவானை குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்பொழுதுமே குரு பகவான் பார்வை கிடைச்சா மட்டும்தான் எதிர்வினைகளை குறைச்சிட்டு நல்ல விஷயங்களை செய்வார். மற்ற எந்த கிரகத்துடைய செயல்பாடுலையும் அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனால் குரு பகவான் மட்டும் சுப பார்வையில் பார்த்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் நமக்கு நல்லது பண்ணுவாருங்கிறது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். இனிமேல் இப்போ கஷ்டமாக இருக்குது, அது எனக்கு தெரியும். ஸோ இனிமேல் நல்லாயிருக்கும். ஒரு புரிதலுடன் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை கேரிங்கோட கொண்டு போவாங்க. அதே போல் திருமணமே முடியலை, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக அதிகமாக தேடி பார்த்துட்டோம், கடைசியில் நிச்சயம் பண்ண போகும்போது கூட நின்றுச்சுங்க, என்ன பண்ணே தெரியல அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக குரு சனி பார்வை என்பது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அப்போ நீங்கள் ஆனி மாதத்துலேருந்து ஆவணி மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து உங்களுடைய வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு திருமணம் முடிச்சே தீரணுங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு என்பது உண்மை. அதுக்கடுத்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், கன்னி ராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகள் இருந்தும் பிரச்சனை, அழுத்தம், போராட்டம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்க கன்னிராசி என்பவர்களுக்கு உறுதியாக குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அந்தளவுக்கு சிறப்பான ஒரு தன்மை உண்டு. அதே போல் உங்களுடைய தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத பிரச்சனை,
மன அழுத்தம் எல்லாமே வெளியேறி ரிலாக்ஸாக வாழ போகிறீங்க. இதை சில கன்னிராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான ஒரு யோகங்கள் கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் நைட்டு வேகமாக தூங்கிடுங்க. வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ரீலிங் பண்ணுறேன் ரோலிங் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வண்டியை கொஞ்சம் டிசைனாக ஓட்டுனீங்கன்னா, நீங்கள் அப்படி ஓட்டணும்னு முடிவு எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லி வச்சுருங்க. நான் வருவேன், கீழே விழுந்துட்டு வருவேன், காலையில் அடிப்படும், ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு முதலே சொல்லி வச்சுருங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீ கரெக்டாக வாகனத்தில் கரெக்டாக போனீங்கன்னா பாதுகாப்பான நிலையில் சிறப்பாக வீட்டுக்கு வருவீங்க. ஓகேவா? ஸோ அதே போல் புதிய கடன் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பான தன்மை என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து இன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், கிட்டத்தட்ட 20-30% நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்புங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வருது, நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கட்டாயமாக டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாதவர்களும் ஜோதிடம் பார்க்க முடியுமா, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுடைய வயது, உங்களுடைய பேர் மட்டும் அனுப்புனா மட்டும் போதும். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பிரசனம் அடிப்படையில் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம வந்து இப்போ வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி மீண்டும் புதிய வகுப்பு தொடக்கம். கிட்டத்தட்ட இது 5வது வகுப்பு. இந்த கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கலந்துக்கலாம், ஜூம் மீட்டிங் மூலமாக. ஓகேவா? நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். வீட்டில் இருந்தே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அடிப்படை வகுப்பு, முதல் வகுப்பு ஆரம்பம். ஓகேவா? ஸோ மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் திரும்ப அனுப்புவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ மேலும் மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியின் அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.